வணக்கம். மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரைடேவோட மூவ்மெண்ட்டை நம்ம எப்படி கேப்சர் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன சொன்னோமோ அதை வச்சு எப்படி கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்றைக்கி மகாராஷ்டிரா ப்ளஸ் ஜார்க்கண்டோட எலெக்ஷன் ரிசல்ட் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி முடிவு வரல. ப்ரீவியஸாக என்ன கவர்மெண்ட் இருந்ததோ அவங்களே தான் மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 215 பாயிண்ட்ஸ் பிஜேபி அலைன்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் அலைன்ஸு அரவுண்ட் 50 சீட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. எக்ஸிட் போலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுலேயுமே பிஜேபி தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை. இப்போது ப்ரீவியஸாக என்ன ரூலிங் பார்ட்டி இருந்தாங்களோ அவங்கள தான் மறுபடியும் பவருக்கு வரப்போகிறாங்க. செகண்ட், இது வந்துட்டு மண்டே ஏதாவது பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட்டில் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது சின்ன ஸ்டேட் தான். ஸோ அது பெரிய இம்பேக்டை மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். தேர்ட் பாயிண்ட், நம்ம இன்ட்ராடே பண்ணணுன்னாலும் சரி, பொசிஷனல் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி, ஓவரால் ட்ரெண்டு மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ ஓவரால் ட்ரெண்டு சைடு மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அட்லீஸ்ட் ஃபெயிலியர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த், இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டை வச்சுட்டு, இந்த 10,000 20,000 இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வச்சுட்டு நான் வந்துட்டு மந்த்லி 10,000 ஏர்ன் பண்ணிடுவேன், 50,000 ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்களும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்பாதீங்க. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் அந்த ஒரு லக்கில் கிடைக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சைக்காலஜி லெவல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்ட்ராடேயில் சக்ஸஸ் பண்ண முடியும். வந்தோன்னே ஈஸியாக நம்ம இன்ட்ராடேயில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அது ஆப்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபிஃப்த்து பாயிண்ட், மார்க்கெட்டில் ஒரு சீக்ரெட் உடஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ப்ராஃபிட் பண்ண இந்த வீடியோ போதும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாம் மெயினாக ஃபிபோ யூஸ் பண்ண போகிறோம். எப்படி என்ட்ரிலாம் கேப்சர் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். டார்கெட் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஃபிபோ யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக டார்கெட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபிபோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே ரேஞ்ச் பவுண்ட், இங்கே ரேஞ்ச் பவுண்ட், இதுக்கு முன்னாடியும் நிறையா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் ரேஞ்ச் பவுண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வரணும். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நடந்து முடிஞ்ச பின்னாடி நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணினா போதும், ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டு இருந்தது. ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனோன்னா ஸ்ட்ராங்காக கீழே, இங்கே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஒன் சைடு மூவ் போயிட்டு இருந்தது. ஸோ அது எப்படி நம்ம ஃபிபோ ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபிபோ நம்ம இந்த 2 ரேஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதுதான் அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டோட ஸ்விங்கு. சில பேர் இது போன வீடியோவில் என்ன ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, எனக்கு சரியாக புரியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் வீடியோவை பொறுமையாக ஸ்லோ மோடில் வச்ச ஒரு 2 டைமோ 3 டைமோ லைவாக கேட்டுட்டு நான் எப்படிலாம் ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் லைவாக ட்ரா பண்ணி பழகுங்க. உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நான் ஃபிபோ அடிக்கடி அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் ஒரு ரீசன்ட் ஹையும் ரீசன்ட் லோவும் எடுத்து ஒரு ஃபிபோ ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் நடந்துருச்சு. பிரேக் அவுட் நடந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு மறுபடியும் 1.618 டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன் 1.618 பிரேக் பண்ணின மார்க்கெட் மறுபடியும் இந்த ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் போகவே இல்லை. இதுக்கு பக்கத்தால் வந்துட்டு மார்க்கெட் ஒரு 3 டைம்ஸ் திரும்பி இருக்குது. ஏன் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுதா? ஸோ ஏன்னா இங்கே தான் ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ரொம்ப மேஜராக நமக்கு ஆக்ட் பண்ணுறது ஓப்பனிங் ப்ரைஸ் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்பவுமே ஓப்பனிங் ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி டூல் வச்சுருக்கேன். எனக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் எல்லாமே எனக்கு ட்ரா பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதுதான் பார்த்தோன்னு தெரிஞ்சிடலாம் ஓப்பனிங் ப்ரைஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. நான் அதை எவ்வளோ டார்க்காக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓப்பனிங் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ்
மார்க்கெட் எப்படி பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓப்பனிங் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம இங்கெல்லாம் எடுக்கலினாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு ஓகே இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிலாக தெரியல, இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் அப்படின்னு நமக்கு தெரியும். மறுபடியும் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது, நம்ம ஓடி போய் இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. சப்போஸ் இங்கே வந்ததுன்னா எடுக்கலாம், வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பையிங் எடுத்துகிட்டு இதுக்கு கீழே ஒரு 20 பாயிண்ட் எஸ்எல் வச்சு அது ரிஸ்க் ட்ரேட் அந்த மாதிரி எடுக்கிறேன்னா எடுக்கலாம். ஸோ இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நிறைய கேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டில் பாசிட்டிவான கேண்டில். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தது நமக்கு 530 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு எக்ஸிட் சிக்னலும் கொடுக்கல. எக்ஸிட் சிக்னலுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரெண்ட் லைன் இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டும் பிரேக் ஆகலை. சரி, இன்னொரு ட்ரெண்டு ட்ரா பண்ணலாம், இந்த ட்ரெண்டு ட்ரா பண்ணலான்னா இந்த ட்ரெண்டும் இன்னும் பிரேக் ஆகலை. சப்போஸ் இந்த ட்ரெண்டு பிரேக் ஆகுது, நான் வந்து ட்ரெண்ட் லைன் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆகலை பாருங்கள். ஸ்விங் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்விங்கும் பிரேக் ஆகாமல் தான் மார்க்கெட் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி இன்ட்ராடேல என்ன நடக்குதுன்னு நம்ம ஒவ்வொரு கேண்டிலாக கவனிக்கும் போது நம்ம டார்கெட்டுக்கும் எந்தெந்த டார்கெட் போகும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபிபோ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட்டையும் மீறி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. என்றைக்குமே ஸ்டாப் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக நம்ம புக் பண்ணி பழகணும். ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் லாஸுக்கு நிறையா வெயிட் பண்ணுவோம். அதாவது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணி பழகிக்குவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அது அந்த மைண்ட் செட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இன்ட்ராடேல நம்ம வின் பண்ண முடியும். எஸ்எல்ல விட ப்ராஃபிட் பெருசாக இருக்கணும், எப்பவுமே பெருசாக இருக்கணும். இல்லை மார்க்கெட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்டை வளர்த்துறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ தென் மார்க்கெட்டில் ஒரு சீக்ரெட் உடஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவர்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஹவர்லி டைம் ஃப்ரேமில் ரீசன்ட் ஹை பார்த்தீங்கன்னா 26,300, அதுதான் லைஃப் டைம் ஹையும் கூட. ரீசன்ட் ஹைன்னு சொல்கிறத விட லைஃப் டைம் ஹையும் கூட அதுதான். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே தான் நமக்கு மார்க்கெட் திரும்பி இருக்குது. திரும்பின பின்னாடி கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகாமல் தான் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு டைம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு டைம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு, இங்கே ஸ்ட்ராங்காக கீழே வந்துருச்சு. பிரேக் பண்ண முடியல ப்ரீவியஸ் ஹை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதை நம்ம வந்து ஹவர்லி டைம் ஃப்ரேமில் ரேஞ்ச் பவுண்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே போகுது, கீழே வருது, மேலே வருது, இங்கே பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் இனிமேல்? பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகே சொல்லியாச்சு. எந்த இடத்துல வந்தால் சப்போர்ட் எடுக்கும், எங்கே போனால் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும், ஃபஸ்ட் டார்கெட் என்ன, செகண்ட் டார்கெட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. மார்க்கெட் இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது இந்த டார்கெட்லாம் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ கீழே வர்றக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா மேலே போகிறதுக்கு இன்னுமே அதிகமான டைம் எடுத்துக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு நம்ம ஃபிபோ தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக இந்த ஹையவும் இந்த லோவையும் ஜாயின் பண்ணுறோம். இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுதில்ல, இது நமக்கு தெளிவாக தெரியணும். மார்க்கெட்டில் இதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி எந்த இடத்துல ஹை இருக்குது, எந்த இடத்துல லோ இருக்குது, இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் பார்க்க இன்னுமே நல்லா நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் பிரேக் ஆகிடுச்சு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் எது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது? 24,100 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டார்கெட் 24,600, அதுக்கடுத்த டார்கெட் 25,150, அதுக்கடுத்த டார்கெட் 25,500. இந்த மாதிரி 4 டார்கெட் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோ பிரேக் ஆகலை அப்படின்னா ஸோ இந்த 4 டார்கெட்டுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்காது. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகுது, ஸோ நம்ம எல்லாமுக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும்ல. மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு தெரியாது, நாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு 100% ஆப்போசிட்டாக போகிறதா மார்க்கெட்டோட வேலையாக இருக்கும். கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம், 23,800 சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைனா 23,680, 23,590. ஸோ இது கூட நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது சிம்பிளான மெத்தேட் தான், எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ புரியலேன்னு சொல்லுறவங்க கவனமாக பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த கையில் வைங்க. இந்த கையில் வச்சு அப்படியே இந்த இடத்துல லோ இழுங்க, அவ்வளோதான். இந்த லோவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா இங்கே இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் என்ன, எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு ஓடி போய் வந்தோன்னே சப்போர்ட்
பக்கத்தில் வந்தோன்னா பையிங் எடுத்துடலாமான்னா கூடவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா 5 மினிட்ஸில் நம்ம ஆஸ் யூஸ்வல் கன்சல்டேஷன் ஆகுதான்னு பார்க்கணும். கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அந்த டைமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். எப்பவுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைசஸ் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் ஈஸியாக புரியும். எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லதும்பாங்க, இண்டிகேட்டர் நல்லதும்பாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லதும்பாங்க. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பட் காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்காதுங்க. ஒரே நேரத்தில் 5 ஸ்ட்ராட்டஜி பார்க்குறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறது, ட்ரெண்ட் லைன் பார்க்குறது, எஃப்ஐஐ என்ன பண்ணுறாங்க, டிஐஏ என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரியே எடுக்க முடியாது. தப்போ ரைட்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 or 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் கேண்டில் ஸ்டிக் வச்சுக்கலாம். நான் ஃப்ரைடே எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணினேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் பண்ணினேன். ஏன்னா இவ்வளவு தூரம் ப்ரைஸ் கீழே வந்த ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகே, மார்க்கெட்டில் லோயர் லெவலில் பையிங் வர்றாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இதை வச்சு முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கே பையிங் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சுட்டேன். ஓகேங்களா, அது வரைக்குமே கூட நான் வெயிட் பண்ணேன். இந்த ஓப்பன் வரும்போது கூட நான் எடுக்கல. ஏன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு கீழே வந்துடுறான். அப்படிங்கும்போது இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. டார்கெட்டை வந்து நான் வந்துட்டு நல்ல ஒரு டார்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மீன்ஸ் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னு தெரியல. இதே மாதிரி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைசஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, பொசிஷனாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.